ஹரியோம் மித்ராணி, வெல்கம் டு சிம்பிள் சான்ஸ்கிரிட் வித் சுபான் அப்பா. இன்னைக்கு வீடியோல நம்ம புதுசா 2 சமஸ்கிருத வார்த்தைகளை கத்துக்கிட்டு அதை வச்சு எப்படி கான்வர்சேஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். சுந்தரக அப்படின்னா அழகான அப்படின்னு அர்த்தம். சதுரக அப்படின்னா புத்திசாலியான அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பெயரச்ச சொற்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இத எப்படின்னா சமஸ்கிருதத்துல புல்லிங்க சப்தம், ஸ்ரீலிங்க சப்தம், நபும்சகலிங்க சப்தம் மூணுத்துக்கும் டிஃப்ரெண்டான யூசேஜ் வரும். தமிழ்ல அழகான பெண், அழகான பையன், அழகான புஷ்பம்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா வரும். அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். ஹரிவோம் அப்பா. ஹரிவோம் சுபா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்கோ. இந்த இளைஞன் அழகாக இருக்கிறான். ஏஷக சுந்தரஹ யுவகஹ அஸ்தி. ஏஷக சுந்தரஹ யுவகஹ அஸ்தி. இந்த இளம்பெண் அழகாக இருக்கிறாள். ஏஷா சுந்தரி யுவதி அஸ்தி. ஏஷா சுந்தரி யுவதி அஸ்தி. இந்த மலர் அழகாக இருக்கிறது. ஏதத் புஷ்பம் சுந்தரம் அஸ்தி. ஏதத் புஷ்பம் சுந்தரம் அஸ்தி. சுரேஷ் புத்திசாலியான சிறுவன். சுரேஷஹ சதுரஹ பாலகஹ. சுரேஷஹ சதுரஹ பாலகஹ. ரமா புத்திசாலியான பெண்மணி. ரமா சதுரா மகிழா. ரமா சதுரா மகிழா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிஃபரன்ஸ் நீங்க இந்த சென்டென்சஸ்ல பார்த்து கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது விஷயங்களை தமிழ் அர்த்தத்தோட கத்துக்க விருப்பம் உள்ளவங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. புனக் மிலாமஹ. தன்யவாதக.